பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹீரோஸ் நடித்த நிறைய படங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால சின்ன பட்ஜெட்டில் வந்து நல்ல தரமான படங்களை நிறைய நேரத்தில் தவற விட்டுறோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் PS வினோத்ராஜ் டைரக்ஷனில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ப்ரொடக்ஷனில் 2021 ரிலீஸ் ஆன கூழாங்கல். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போவே நிறைய சர்வதேச விருதுகள் வாங்கியிருந்தது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு குடிகார ஆளு எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுட்டே இருப்பான். ஒரு நாள் தான் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அடிச்சு துரத்தி விட்டுறான். மறுபடியும் ஸ்கூல் படிக்கிற அந்த பையனை கூப்பிட்டு அவன் ஒய்ஃபை திரும்ப கூப்பிட்டு வரக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் அந்த பொண்ணு ஆல்ரெடி திரும்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்க திரும்பி வீட்டுக்கு வர்ற வழியில் என்னெல்லாம் இன்சிடென்ட் நடக்குது, யாரெல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த கிராமத்தை எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. மழை தண்ணி பல வருஷமாக இல்லாமல், விவசாயங்கள் சரியாக நடக்காமல், அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த கிராமத்து மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சீனில் ஒரு குடும்பமே சேர்ந்து நிறைய எலியெல்லாம் பிடிச்சி சுட்டு சாப்பிட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போதே தெரியும் அந்த மக்கள்லாம் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சீனில் அந்த சின்ன பையன் நடந்து வரும்போது கீழே கிடக்கிற ஒரு கூழாங்கல் எடுத்து வாயில் போட்டுருப்பான். அதுக்கு என்னன்னு நமக்கு சரியாக புரியாது, ஆனால் கடைசியில் தான் தெரியும் அதுக்கு என்ன காரணம். மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல், விவசாயம் சரியாக நடக்காமல் அந்த ஊர் எவ்வளோ வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறது அந்த படம் ஃபுல்லாக நம்ம காட்டியிருப்பாங்க. இன்னும் நம்ம ஊரில் எத்தனையோ கிராமங்கள் ஒரு சொட்டு தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு 5 நிமிஷம் காட்சியில் காட்டியிருப்பாங்க. இந்த படம் சோனி லிவ்லையும் யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வரும். அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.